கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இன்று நாங்கள் தவ காலத்தின் முதலாம் வாரத்தில் 26ஆம் தேதி வியாழக்கிழமையில் கால் பதிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எஸ்தர் அரசி ஆண்டவருடைய உதவியை கேட்கின்றாள். கடவுளுக்கெல்லாம் கடவுளாகவும் தெய்வத்திற்கெல்லாம் தெய்வமாக இருக்கின்ற நீர் எனக்கு நல்ல தைரியத்தை கொடும். சிங்கத்தின் முன்னிலையில் நான் தைரியமானவளாக இருக்க வேண்டும். நல்ல பேச்சை எனக்கு கொடும் என்று சொல்லி கேட்கின்றாள். இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த தவக்காலமானது எங்களுக்கு இந்த இரண்டையும் எங்களுக்கு தெளிவாக நினைவுபடுத்துகிறது. அதாவது நாங்கள் தைரியமானவர்களாகவும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும், இன்னும் கேட்கின்ற பொழுது அது கிடைக்கும், தேடுகின்றது போது அது எங்களுக்கு கிடைக்கும், இன்னும் தட்டுகின்ற போது அது எங்களுக்கு திறக்கப்படும் என்பதை மிக தெளிவாக கூறுகிறார். ஆகவே இந்த தவக்காலமானது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தட்ட வேண்டும், எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் கேட்க வேண்டும், எங்கள் உள்ளத்தை நாங்கள் எங்களுக்குள் தேட வேண்டும். அவ்வாறு தேடுகின்ற எங்களுடைய வாழ்க்கை நல்ல பலன் தரக்கூடிய காலமாக இந்த தவக்காலம் இருக்கின்றது. ஆகவே தகுதியற்ற நிலையில் இருக்கின்ற நாம் தகுதியானவர்களாக இயேசுவினுடைய அன்பு அரசுக்குள்ளே, வெற்றியின் நாளுக்குள்ளே செல்வதற்கு எங்களை தயார்படுத்துவதற்கு நாங்கள் எங்களை தேடும் போது இயேசு கூறியவை எங்களுக்கு கிடைக்கும். அவை கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு இந்த தவக்காலத்தில் நாங்கள் எங்களுக்குள் தேடுவதற்கு தேவையான ஆசிகளை கேட்டு இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஆமேன்.